நிறைய பிரியாணி ரெசிபி சாப்பிட்ருப்பீங்க. கொங்கு வெள்ளை சிக்கன் பிரியாணியும் ஆல்ரெடி நம்ம பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மைல்டாக மசாலா யூஸ் பண்ணி சட்டிலான டேஸ்ட்டில் இருக்கும். இன்றைக்கி வெஜிடேரியன்ஸ்க்காக சோயாவை யூஸ் பண்ணி சோயா வெள்ளை பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா? ஒரு கப் அளவுக்கு சோயா சங்க்ஸை ஒரு பவுலில் சேர்த்துட்டு சூடான தண்ணி இதில் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அது ஊறுறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். 5-6 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 2 சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, 1 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த சோயாவில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பிழிஞ்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலா பேஸ்ட்டு இது கூட சேர்த்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேரினேட் பண்ணிடுங்க. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பிரியாணி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இது காஞ்சதுக்கு அப்புறமா 2 கிராம்பு, 1 ஸ்டார் அனீஸ், 2 துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. யூஸ்வலாக நான் பிரியாணி செய்யறதுக்கு வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலரில் வதக்க சொல்வேன். பட் இதுக்கு கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கி வந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி புதினாவை கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு மேரினேட் பண்ணி வச்சிருந்த மீல் மேக்கரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சிருந்த சீரக சம்பா அரிசி 1 கப்பு, அதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமா 5 to 6 டிராப்ஸ் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கம்ப்ளீட்டாக கலந்து விட்டுருங்க. இப்போ அரிசியை நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு ஒரு வீணா போன தோசைக்கல்லை சூடு பண்ணிட்டு அதுக்கு மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சிருங்க. இதுக்கு மேலே ஒரு வெயிட்டும் வச்சுட்டு 10 to 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் தம் குக் பண்ணிங்கன்னா வெள்ளை சோயா பிரியாணி ரெடி ஆயிரும். ஏதாச்சும் கிரேவி கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.